கேடு கெட்ட சிந்தாமணிக்கு மீனா ஓங்கி ஒரு அறை கொடுத்து சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிந்தாமணியும் பினான்சியரும் இங்க வக்கீலோட அங்க அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்ததும் வீடு பூட்டி இருக்கிறத பார்த்ததும் இங்க சிந்தாமணிக்கு ரொம்பவுமே கோபம் வந்து, சார் பாத்தீங்களா, நாம வருவோம் தெரிஞ்சு வீட்டுல யாருமே இல்லாம அவமானப்பட்டுக்கிட்டு வீட்டையே பூட்டிட்டு போயிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இனிமே அவங்களால அந்த 38 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க முடியாது சார். இந்த வீடு எனக்கு தான், முதல்ல இந்த வீட்டை சீல வைங்க, அதுக்கப்புறமா இந்த வீட்டை நான் ஏலம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, அங்க பினான்சியரோ தங்களோட வக்கீலோட சேர்ந்து அந்த வீட்டுக்குமே பூட்டுக்கு சீல் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துவும் மீனாவும், மீனா அங்க வீடு என்ன நிலைமையில இருக்குதுன்னு தெரியல, அதனால நாம 2 பேரும் போய் அந்த வீட்டை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, அத்தை வீட்லயே பத்திரமா இருங்க, எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைய சந்திரா வீட்டுல விட்டுட்டு அங்க இருந்து முத்துவும் மீனாவும் கிளம்பி நேரா இங்க அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த முத்துவோ வீட்டு கேட்டுல பூட்டுல சீல் வச்சிருக்கிறத பார்த்ததும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் அப்படியே அதிர்ச்சி ஆகுது. என்னங்க இது, நாம அப்படி போனதும் இந்த வீட்டுல இப்படி சீலை வச்சிருக்காங்க, இப்போ நாம என்னங்க பண்றது? வேற வழியே இல்லை மீனா, அங்க கோர்ட்டும் லீவில் இருக்கு, எப்படியாவது போய் அந்த ஃபினான்ஷியரை பார்த்து நாம கெஞ்ச வேண்டியதுதான். முதல்ல அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணாம நேரம் அவனோட ஆஃபீஸுக்கே போவோம். நாம முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு போறதுனால தான் இங்க இருக்க அங்க இருக்கன்னு சொல்லி நம்மளை அலக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு அவன் கை காலில் விழுந்தாவது எப்படியாவது பணத்தை நாங்க கேட்ட தவணை காலத்துக்குள்ள கொடுத்துறோம்னு சொல்லி கெஞ்சி பேசி பார்ப்போம் வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் கிளம்பி நேரா அங்க ஃபினான்ஷியரோட அந்த ஆஃபீஸுக்குமே போறாங்க. இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியரோட ஆஃபீஸ்ல இங்க ஃபினான்ஷியர் கிட்ட சிந்தாமணி இருந்துகிட்டு, சார் அந்த வீட்டை ஒரு வழியா சீல் வச்சாச்சு, அந்த மொத்த குடும்பமும் நாம நினைச்ச மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, இனிமே அந்த வீடு எனக்கு தான் சார், நீங்க எப்போ ஏலம் விடுறேன்னு மட்டும் சொல்லுங்க, அந்த வீட்டை நான் என் பேர்ல ஏலம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு இங்க சிந்தாமணி ஃபினான்ஷியர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க மேடம், இப்போதானே சீல் வச்சுட்டு வந்திருக்கோம், இன்னும் 2 நாள்ல அந்த வீட்டை நான் ஏலம் இடுறேன், நான் எவ்வளவு அமௌண்ட் கேட்கறனோ நீங்க கொஞ்சம் கூட குறையாம எனக்கு நீங்க கொடுத்துடணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க மீனாவும் முத்துவும் கதவை திறந்துகிட்டு உள்ள வந்த முத்துவை பார்த்ததும், ஏய் முத்து, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம உள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போது டோரை திறந்துகிட்டு உள்ள வர, மேனேஜர் எதுக்காக இவனை உள்ள விட்டீங்க, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபினான்ஷியர் பேச உடனே மீனா இருந்துகிட்டு, சார் அவசரப்படாதீங்க சார், நீங்க தேவையில்லாம ஒருத்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது ரொம்ப பெரிய தப்பு சார். என்னது, நான் அனுப்புனேனா? அந்த மனோஜ் என்கிட்ட பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த வீட்டை அடமான வச்சு 48 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது மீதி இருக்க 38 லட்சம் ரூபாய் எவன் கொடுக்கறது? எனக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுது, நான் அந்த வீட்டை சீல் வச்சேன், இனி அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, இனிமே என்கிட்ட பேசுறதுக்கு நான் டைமை கொடுக்க மாட்டேன், நீங்க முதல்ல கிளம்புங்க, எனக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு, சிந்தாமணி நீங்களும் கிளம்புங்க, எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஃபினான்ஷியர் பேச இங்க சிந்தாமணியும், சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன், எனக்கு நீங்க வீட்டை ஏலம் விடும்போது மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்க இருந்து கிளம்ப உடனே இங்க முத்து இருந்துகிட்டு, சார் நீங்க அந்த சிந்தாமணி பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெளிவா தெரியுது. அவ ஏற்கனவே இருக்க ஏழைப்பாளங்களோட வீட்டுகள் எல்லாம் ஏலம் இட்டு இப்படி ஏலத்துல எடுக்கிறவ தான் சார் அவ. இப்படி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம மனசாட்சி இல்லாம நீங்க அந்த பொம்பளை பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க வீட்டை தயவு செஞ்சு ஏலத்துக்கெல்லாம் விட்டுடாதீங்க சார். நீங்க முன்னாடி எங்களுக்கு நேரம் கொடுத்த மாதிரி அதே மாதிரி தவணை காலமும் கொடுங்க சார், நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து என்னதான் கெஞ்சினாலும் அவங்க ஃபினான்ஷியர் இருந்துகிட்டு, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல, யார்கிட்டயும் பேச எனக்கு டைம் கிடையாது, இப்போ எனக்கு மீட்டிங் இருக்கு, மேனேஜர் வாட்ச்மேன் எங்க, இவங்க 2 பேரையும் வெளியே இழுத்துக்கிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபினான்ஷியர் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் மேனேஜர் உள்ள வந்து அங்க ஃபினான்ஷியர் கிட்ட, சார் உங்களுக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியர் அங்க இருந்து அழைச்சிக்கிட்டு போக அங்க இருந்த செக்யூரிட்டியோ வந்து அங்க முத்துவையும் மீனாவையும் அழைச்சிக்கிட்டு போய் வெளியவும் விட்டுறாங்க. என்னங்க நீங்க வாங்க, நாம என்னதான் பேசினாலும் இவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, நாம வேற வழி இருக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அங்க முத்துவை அழைச்சிக்கிட்டு கார்லயும் கிளம்பி போறாங்க. முத்துவும் மீனாவும் கார்ல போய்கிட்டு இருக்க. அதே நேரம் எதிரில் வந்த ஒரு காருமே அப்படியே ஒரு மரத்துல இடிச்சு மோதி அந்த கார்ல இருந்த ஒரு பொண்ணுமே மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்ததும் இத கவனிச்ச மீனாவோ அங்க முத்துக்கிட்ட, என்னங்க கார் நிறுத்துங்க, அங்க பாருங்க அந்த மரத்துல ஒரு கார் மோதி யாரோ அடிபட்டு
அடிபட்டு கிடக்குறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல இங்க முத்துவை அழைச்சுக்கிட்டு மீனா பதட்டத்தோட அந்த கார் கிட்ட போக அதுல ஒரு பொண்ணு மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் இங்க முத்துவோ அப்படியே தன்னோட 2 கைகளால தூக்க அங்க இருந்த மக்களுமே, ஏன்பா நாங்கெல்லாம் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ எதுக்காக தேவையில்லாம அந்த பொண்ணை தூக்குற, பாரு ஏதாவது போலீஸ் கேஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்ல, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா, ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குது, அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி உங்களால இப்படி நின்று வேடிக்கை பார்க்க முடியுது, தள்ளுங்க மீனா, முதல்ல போய் அந்த கார் டோர் தர அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து அங்க அந்த பெண்ணை அழைச்சுக்கிட்டு நேரா காருக்குள்ள வச்சு ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல முத்துவும் மீனாவும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ண உடனே இங்க முத்து இருந்துகிட்டு, மீனா இப்போ என்ன மீனா பண்றது, இவங்களோட குடும்பத்துல யாருக்காவது ஃபோன் பண்ணி நாம சொல்லணுமே, மீனா அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பர்ஸ் பாத்தியா, ஆமாங்க நான் கூடவே எடுத்துக்கிட்டு தான் வந்தேன், இதோ அந்த பர்ஸ் இங்க இருக்குங்க, சரி அதுல ஏதாவது ஃபோன் இருந்தா பாரு, அதுல அவங்க நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல அந்த போனை எடுத்து அதுல ஓபன் பண்ண அதுல ஃபினான்ஷியரோட நம்பர் இருக்கிறத பார்த்ததும், என்னங்க இதுல ஹஸ்பண்ட்னு யாரோட நம்பர் இருக்குங்க, சரி மீனா முதல்ல அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கிட்ட முத்து சொல்ல மீனாவுமே அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபினான்ஷியரோ அங்க மீட்டிங்ல கால் அட்டன் பண்ண முடியாம மீட்டிங்கை ரொம்ப விறுவிறுப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால போன் காலை கட் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்லயும் போட்டுடுறாரு. என்னங்க போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, மீனா விடாம மறுபடியும் அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் சொல்ல மீனாவோ விடாம கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பொண்ணையும் செக் பண்ண டாக்டருமே வெளியே வந்து, நீங்க சரியான நேரத்துல அவங்கள கூட்டிட்டு வரலனா கண்டிப்பா அவங்களோட உயிருக்கே ஆபத்து, நல்ல வேலை நீங்க அவங்களோட உயிரை காப்பாத்திட்டீங்க, அவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டு வெளியே வந்து முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் சொல்ல, அப்போதான் இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாகுது. எப்படியோங்க நாம சரியான நேரத்துல அவங்கள கூட்டிட்டு வந்து சேர்த்து ஒரு உயிரை காப்பாத்தியாச்சு, இனிமேலாவது அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம இருந்தா அதுவே சந்தோஷங்க, சரிங்க நான் மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா மறுபடியும் அந்த ஃபினான்ஷியருக்கு கால் பண்ண அதே நேரம் இந்த ஃபினான்ஷியரோ அந்த கால் அட்டன் பண்ணி, ஹலோ ஹேமா உன்னால கால் பண்ணாம இருக்க முடியாதா, நான் தான் சொன்னல எமர்ஜென்சியா மீட்டிங்ல இருக்கும்போது என்னால அட்டன் பண்ண முடியாதுன்னு, இப்போ என்ன விஷயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபினான்ஷியர் பேச உடனே இங்க மீனா அது ஃபினான்ஷியர்னு தெரியாம, சார் உங்க ஒய்ஃப் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி அங்க மரத்துல மோதி இருந்தாங்க சார், அவங்கள இப்போ நாங்க பக்கத்துல இருக்க சுகம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் சார் அப்படிங்கிற விஷயத்த இங்க மீனா சொல்ல, வாட் என்னோட ஒய்ஃபுக்கு அடிபட்டுருச்சா, இருங்க நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியர் அவசர அவசரமா அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வேக வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே வராங்க. வேக வேகமா வந்த ஃபினான்ஷியரோ அங்க ரிசப்ஷன்ல என்னோட ஒய்ஃப் ஹேமா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்க உடனே அங்க ரிசப்ஷன்லயுமே அதோ இருக்காங்க பாருங்க, அவங்க தான் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணது, நீங்க போய் அவங்க கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியர் கிட்ட அங்க முத்துவையும் மீனாவையும் காட்ட முத்துவும் மீனாவும் அங்க நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க ஃபினான்ஷியருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதே சமயம் டாக்டர் வெளியே வந்ததும் இங்க ஃபினான்ஷியர் வேக வேகமா போய் டாக்டர் கிட்ட இப்போ என்னோட ஒய்ஃப் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க, உங்களோட ஒய்ஃபை சரியான நேரத்துல இவங்க மட்டும் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலனா கண்டிப்பா உங்களோட ஒய்ஃபை எங்களால காப்பாத்திருக்க முடியாது, நீங்க நன்றி சொல்லணும்னா இதோ இருக்காங்களே இவங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டதும் இங்க ஃபினான்ஷியருக்கோ அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. மீனா பாத்தியா மீனா, நாம கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்க அந்த பொண்ணு இவரோட ஒய்ஃப் தான் போல இருக்கு, சார் அவங்க உங்களோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, ஆமா முத்து உள்ள இருக்கிறது என்னோட ஒய்ஃப் தான், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப நன்றி, எனக்கு என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு உலகமே, எங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 5-6 வருஷமா குழந்தையே இல்லை, நான் அவளுக்கு குழந்தை அவ எனக்கு குழந்தைன்ற மாதிரி நாங்க ஒரு உலகத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தோம், எப்படியோ என்னோட ஒய்ஃபை நீங்க மீட்டு கொடுத்து காப்பாத்தி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி முத்து, ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபினான்ஷியர் நன்றி சொல்ல உடனே முத்துவும் மீனாவும் உங்களோட ஒய்ஃபை நீங்க நல்லபடியா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேருமே கிளம்பி நேரா வீட்டுக்கும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஃபினான்ஷியர் அங்க இருந்த ஹேமா கிட்ட போய் அங்க நல்லாவே முத்தம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாவே தன்னோட ஒய்ஃப் கிட்டயே பேசவும் ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் சந்திராவோட வீட்டுல இங்க அண்ணாமலையோ முத்து கிட்டையும் மீனா கிட்டையும், ஏன்பா முத்து, ஆமா அந்த ஃபினான்ஷியர் கிட்ட பாத்தீங்களா, அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா, அவர் ஏதாவது மனசு மாறினாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை முத்து கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, அப்பா நாங்க எவ்வளவோ அவரை பார்க்க முயற்சி பண்ணோம்ப்பா, பார்த்தோம் அதே மாதிரி
பேசணும். ஆனா அவர் அந்த சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டை கண்டிப்பா நான் கொடுக்கவே மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்காரு. ஆனா கண்டிப்பா அவர் மனசை நாங்க மாத்துவோம்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து அங்க அண்ணாமலைக்கு ஆறுதலா சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் தன்னோட ஒய்ஃபை அழைச்சுக்கிட்டு பினான்சியர் சந்திராவோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறத பார்த்ததும் இங்க அண்ணாமலையோ, டேய் முத்து அங்க பாரு யார் வந்திருக்கிறதுன்னு, அந்த பினான்சியர் சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குரல் கொடுக்க இங்க பினான்சியரோ தன்னோட ஒய்ஃபை அழைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்த அங்க பினான்சியரோ முத்துவையும் மீனாவையும் பார்த்து, நீங்க மட்டும் இல்லைனா கண்டிப்பா என்னோட ஒய்ஃபை நான் இழந்திருக்க வேண்டிய நிலைமையாயிருக்கும், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பினான்சியர் சொல்ல உடனே மீனா இருந்துகிட்டு, ஐயோ எதுக்காக சார் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ஒய்ஃப் இருந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நாங்க இப்படிதான் உயிர் காப்பாத்திருப்போம், மற்றவங்கள மாதிரி நாங்க பார்த்துட்டுலாம் போக மாட்டோம் அப்படின்னு மீனா பேசிக்கிட்டு இருக்க. பினான்சியரோட ஒய்ஃப் இருந்துகிட்டு, என்னங்க இன்னும் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்து இவங்க கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பினான்சியர் ஒய்ஃப் சொன்னதை கேட்டதும், இந்தாங்க இந்த வீட்டு பத்திரத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட அங்க பினான்சியர் கொடுக்க இங்க அண்ணாமலைக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சார் நாங்க கேட்டு நீங்க கொடுக்கல, ஆனா இப்போ திடீர்னு எடுத்துக்கிட்டு வந்து வீட்டு பத்திரத்தை இப்படி என் கையில கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க உடனே பினான்சியர் இருந்துகிட்டு, அதான் சொன்னனே என்னோட உயிரையே காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துருக்கும் போது இந்த வீட்டோட பத்திரம்லாம் எனக்கு வேண்டாம், முத்துவும் மீனாவும் இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு நன்றி கடனா நான் அந்த கடனை தள்ளுபடி பண்ணிட்டு இந்த வீட்டை உங்களுக்கே கொடுத்துடலான்னு இந்த வீட்டு பத்திரத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். என்னதான் இருந்தாலும் மனோஜ் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, தாராளமா அந்த வீட்டுக்குள்ள போய் நீங்களே இருக்கலாம், அந்த வீட்டை நான் ஏழெல்லாம் விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பினான்சியர் சொன்னது கேட்டதும் அங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக என்ன நடந்ததுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த அங்க அண்ணாமலை கிட்டையும் சந்திரா கிட்டையும் இந்த மாதிரி பினான்சியரோட அவங்க ஒய்ஃப் அடிபட்டு கீழே கிடந்தாங்க, நாங்க தான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற எல்லா உண்மைகளையும் அங்க இருந்த அண்ணாமலை கிட்ட சொல்ல, அண்ணாமலையோ அங்க முத்து கிட்டையும் மீனா கிட்டையும், நீங்க மட்டும் அவங்களுக்கு உதவி பண்ணலைன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு நம்ம வீடு மறுபடியும் கிடைச்சிருக்காது முத்து, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோ அங்க முத்து கிட்டையும் மீனா கிட்டையும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல முத்து மீனா அண்ணாமலைன்னு 3 பேருமே அங்க இருந்த சந்திரா கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வீட்டை பூட்டை திறந்து சந்தோஷமா வீட்டுக்குள்ள போக, அதே நேரம் விஷயம் தெரிஞ்ச அங்க விஜயாவோ மனோஜுக்கு ஃபோன் பண்ணி, டே மனோஜ் எங்கடா இருக்க, சீக்கிரமா வா, அந்த முத்துவும் மீனாவும் எப்படியோ நம்ம வீட்டை மீட்டு கொடுத்துட்டாங்க, நாம மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஃபோன் பண்ணி அங்க விஜயா மனோஜ் அழைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போக, வீட்டு வாசலுக்கு வந்த மனோஜையும் விஜயாவும் பார்த்த அண்ணாமலையோ, உங்களை யார் இப்ப வீட்டுக்குள்ள வர சொன்னது, வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுக்கனா உங்க 2 பேர் காலையும் வெட்டி சாச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க, இங்க பாருமா மீனா முத்து உங்க 2 பேருக்கு தான் இந்த வீடு, ஸ்ருதியும் ரவியும் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள வரணும், இவங்க வரவே கூடாது, முதல்ல இவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு ரொம்ப கோவத்தோடவே அண்ணாமலை விஜயாவையும் அங்க மனோஜையும் வீட்டை விட்டு துரத்தி அனுப்புறாரு.